வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய வாரத்திலே நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் செயல்படக்கூடிய சூழ்நிலையிலே அஷ்டமம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளே வரும்போது இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த நாட்களிலே கொஞ்சம் உடல் சோர்வுகள் வருவதற்கும் மயக்கத்தன்மைகள் வருவதற்கும் ஊக்கமின்மையாக இருப்பதற்கும் வாய்ப்புகளும், முக்கியமாக கபம் வருவதற்கு வாய்ப்புகள், கொஞ்சம் அயன் விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் செய்யணும்னு தோணும் ஆனால் செய்யாமல் போயிடும். அப்படி ஒரு விஷயங்கள் வரும். சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. உங்கள் ராசிநாதனான குரு உங்கள் ராசியே பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும், ராசியின் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கான விஷயங்களில் நல்லது ஒரு சுகத்தை தருவதாக அமைகிறார். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார அமரக்கூடியது கேது அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் காரியங்களில் சில தடைகளை ஏற்படுத்துவார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்வதனாலே தன லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும், சில விஷயங்களிலே இடம் மாற்றங்களை உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடந்து கொண்டு இருப்பதும், பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் அமைகிறது. குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்வையினாலே உங்களுக்கு சில விஷயங்களிலே எதிர்பாராத விஷயங்கள் லாபங்களை பெற்றுத்தருவதாக அமையும். கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்தீர்களானால் குருவின் அருளாலே நல்லது நடக்கும். மண்மனை வாகன யோகங்களிலே லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படியாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் நல்லது. இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக காய்களை நகர்த்தினீர்களானால் லாப நோக்கிலான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.